இஸ்ரேலுடைய அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்களிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை எங்களுக்கு தரல என்று சொன்னால் முற்றுமுழுதாக அவர்கள் தோற்கடிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய முடிவு என்பது மட்டுமல்லாமல், அவங்க கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நாங்கள் காசாவை மொத்தமாக கைப்பற்றுவோம். எப்பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்படும், எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற செய்திகள் எல்லாம் சிக்னல் என்கிற வாட்ஸ்அப்பை போன்ற வலைதளத்திலேயே கசிய விடப்பட்டிருக்கிறது. ஷின்பத்தினுடைய தலைவர் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்கணுங்கிறத உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவர். எனவே அவரை நம்பி நாங்கள் பதவியில் வைக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா நகரத்தின் மீது தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். காசாவினுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டி சர்வதேச அளவில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், காசாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்பவர்கள் தான் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள். இந்த ஹூதிகள் மீதான தாக்குதலை திட்டமிட்டது அமெரிக்காவினுடைய ராணுவம். அமெரிக்காவினுடைய ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய ராஜதந்திர உயர்மட்டத்தில் இந்த விவகாரம் பேசப்பட்ட நிலையில், எப்பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்படும், எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற செய்திகள் எல்லாம் சிக்னல் என்கிற வாட்ஸ்அப்பை போன்ற வலைதளத்திலேயே கசிய விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அதற்கு பகரமாக டெலிகிராம், ரஷ்யாவுடைய டெலிகிராம் யூஸ் பண்ணப்படுகிற அதே நேரம் அமெரிக்காவில் நிறைய பேர் சிக்னல் என்கிற செயலி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எலான் மாஸ்கே வாட்ஸ்அப்புக்கு நிகராக சிக்னலை தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க என்றெல்லாம் அவர் பரப்புரை செய்ததெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சிக்னலில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பேர் ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. அந்த குரூப்பில் எங்கே தாக்க போகிறோம், எப்படி தாக்க போகிறோம்ங்கிற அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அட்லாண்டிக் என்கிற அமெரிக்காவினுடைய பிரபல பத்திரிகையினுடைய ஒரு கட்டுரை ஆசிரியரும் அதிலே இணைக்கப்படுகிறார். அப்போ அவர் நிறைய ஆர்டிகல்ஸை பார்த்து வர்றார். என்னடா இது, தாக்குதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளையும் சேர்த்து விட்ருக்காங்கன்னா, எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே விட்டா வேலையை பார்த்துட்டான். அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும்போது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் விட்காஃப் போன்றவர்கள் எல்லாம் இதில் பேசுகிறாங்க. பேசுகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவருக்கு டவுட் ஆகுது, உண்மையிலே இவங்க தானா வேற யாருமா என்று பார்க்கிற போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் ஆர்டர் பண்ணுறாரு ஒவ்வொருத்தருக்கா, இவர் செக் பண்ணுறாரு. எல்லாமே இராணுவ அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகளாக இருக்கிறாங்க. எனவே யாரோ ஒருத்தர் இவரை சேர்த்து விட்டுருக்காரு. சேர்த்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் இவர் பார்த்துக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருக்கிறார். ஆனால் மேலிடத்துக்கு இது தெரியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. இது தொடர்பாக அட்லாண்டிக்குடைய ஆசிரியர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுது யமன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதோ, தாக்குதல் நடத்துவதற்கு 2 ஹவருக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அமெரிக்கா யமன் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு சொல்லி கட்டுரையில் எழுதி விட்டார். அமெரிக்காவில் பத்திக்கிட்டு எரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களை சந்திச்சு கண்டதையும் பேசக்கூடிய ஒரு ஆளு அவரே என்ன பண்றாருன்னா, இந்த கேள்வியை கேட்டதோட, அட்லாண்டிக் பத்திரிகையா அது சும்மா விற்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பேப்பர், பரபரப்புக்கு எதையும் எழுதுவாங்க என்றெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டாரு. ஆனால் அட்லாண்டிக் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் இராணுவ லட்சணம் எப்படின்னு கேட்டால், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி, டெலிகிராம் குரூப் மாதிரி, சிக்னல் குரூப்பில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பேசுறது கூட பரவாயில்லை, என்ன மாதிரி ஆக்களையும் சேர்த்துக்கிட்டு பேசுகிறீங்களே என்று சொல்லி இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் மிக பரபரப்பாக மாறி இருக்கிறது. உலக மகா இராணுவம், உலக மகா சீக்ரெட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு சிக்னல் குரூப்பில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி மாட்டிக்கொண்டு இப்பொழுது பதில் சொல்ல முடியாமல் அரசாங்கமே திகைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் காசாவில் இன்றைய தினம் 37 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இந்த ஒரு வார காலத்துக்குள்ள 270 அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தினுடைய ரெட் கிரசன்ட்
சொசைட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர்களுடைய 9 ஊழியர்களை காணவில்லை என்று அறிவித்திருக்கிறார். ஏன்னா இந்த தாக்குதல்கள் அவங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கலாம், இடிபாடுகளுக்குள்ள மரணிச்சிருக்கலாம். எனவே எங்களுடைய 9 ஊழியர்களை காணவில்லை என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இஸ்ரேலிய அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா தேர்தல் நடத்தப்படும் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் பட்ஜெட்டில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய இந்த முயற்சி வெற்றி பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தப்படும் என்கிற நிலை தற்போது மாற்றம் பெற்றிருக்கிறது. ஏன்னா தேர்தல் வராது, அவங்களா நினைச்சு வச்சா தான் உண்டு, பட்ஜெட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் 1.5 வருஷத்துக்கு தேர்தல் அஃபீஷியலாக அவங்க நடத்த மாட்டாங்க என்கிற நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் இஸ்ரேலுக்குள் உச்சமாக நடைபெற்று வருகிறது. என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அரசாங்கம் அவங்க தான் என்கிற நிலையை அவங்க தக்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே காசா அழிவது, காசா மீது அழிவுகளை உண்டாக்குவது என்பது இஸ்ரேலால் தொடர்ந்து நடத்தப்படும் என்பது வெளிப்படையாக தெரிகிற நேரத்தில் நிறைய சகோதரர்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய அடுத்த மூவ் சம்பந்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இஸ்ரேல் மீது. அந்த தாக்குதலை நாங்கள் நடத்தலை, அது எங்களுக்கு சம்பந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதத்திலிருந்து இஸ்ரேலோட ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிறது, அந்த உடன்படிக்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பின்னால் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்புல்லாக்களுடைய இலக்குகளை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக காட்டக்கூடிய காட்சி தான். இது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக நடந்தது. இருந்தாலும் ஹிஸ்புல்லாக்களையும் லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறார்கள். காரணம், ஈரானுடைய அனுமதி கூட அவங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, ஹிஸ்புல்லாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் சமாதான ரீதியாக ராஜதந்திர ரீதியாக இதை முடிவுக்கு கொண்டு வர்றதா சொல்றதுனால நாங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கிறோம்ங்கிறாங்க. இவங்க அரசுக்கு அவகாசம் கொடுக்குறாங்களா அல்லது ஈரான் இவர்களுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் தற்போதைக்கு இஸ்ரேலுடனான ஒரு சண்டைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. இப்படியான நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை ஒப்படைக்காவிட்டால் உச்சகட்ட விலையை கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்களிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை எங்களுக்கு தரல என்று சொன்னால் முற்றுமுழுதாக அவர்கள் தோற்கடிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய முடிவு என்பது மட்டுமல்லாமல் அவங்க கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நாங்கள் காசாவை மொத்தமாக கைப்பற்றுவோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக காசாவை எப்படி இராணுவத்தை கொண்டு நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அப்படியான ஒரு இராணுவ ஆட்சிக்கு நாங்கள் காசாவை கொண்டு வருவோம். 40,000 இஸ்ரேலிய படைகளை காசாவுக்குள் நிலைநிறுத்துவோம். எனவே காசாவுக்குள்ள மொத்தமாக இஸ்ரேல் இராணுவத்தை குவிச்சு முழுவதுமாக காசாவை எங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்க பணைய கைதிகளை தந்துட்டாங்கன்னா இது நடக்காது, இல்லைன்னா இராணுவ ஆட்சி நிச்சயம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். இதற்கு இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. அவர்கள் என்ன பதில்களை சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிற நிலையில் என்னென்னா இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த நேரத்தில் அவங்க இல்லை, தலைவர் அவங்க சொல்கிறாங்க அவங்க உடம்பு முடியாதவங்க மருத்துவ தேவைகளுக்காக வெளியே போயிருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது டோட்டல் காடு. இது பாருங்கள், யானை வேலி இந்த மாதிரியான சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்காங்க. யானை வேலி கிடையாது, அது சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை கூட, அதான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இப்படியான ஒரு இடத்துல எப்படி அவங்க வாழ்கிறாங்கங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அந்த ஓலைகளால் செய்யப்பட்டது, படலும்பாங்கன்னு எங்களோட ஊரில் ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு நிலை எடுக்க முடியலை. ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்கன்னும் போது ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருக்குது. புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ஜக்காத்து சதக்காக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை, ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னென்னா, 8 கூட்டத்தாருக்கு ஜக்காத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள்.
இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். ஷின்பத்தினுடைய தலைவர் ரோனன் பார் என்பவர் ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஷின்பத்தினுடைய தலைவருடைய பதவி நீக்கத்தை இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையும் விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஷின்பத் தலைவருக்கு ஆதரவாக பெருகிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது, போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஷின்பத்தினுடைய தலைவர் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்கணுங்கிறத உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவர். எனவே அவரை நம்பி நாங்கள் பதவியில் வைக்க முடியாது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் நடந்ததுல எல்லாம் ஷின்பத்தினுடைய தலைவர் வந்து ரொம்ப நெகிழ்வாகத்தான் நடந்தாருங்கிற செய்திகளை நம்ம பின்னாடி பார்க்குறோம். அது என்னன்னா, டெய்லி நம்ம சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. எங்க மக்களும் செத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மக்களும் செத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே சண்டை பிடிக்காம அவங்களுக்கு அவங்க நாடு ஒரு பகுதியை கொடுத்துட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு என்கிற ஒரு நிலைப்பாடு ஷின்பத்தினுடைய தலைவருக்கு இருந்ததாகவும் அதை வைத்துத்தான் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு. அல்லாஹு ஆலம் என்ன நிலை என்பது வருகிற செய்திகளை பொறுத்து தான் இருக்கிறது. உண்மையிலே ஷின்பத்தினுடைய தலைவருக்கு அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தது என்று சொன்னால் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் அவர் இருப்பார் என்பதை நாம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், அதாவது பாலஸ்தீனத்தை பற்றி பிரபலமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நோ அதர் லேண்ட் என்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு ஆஸ்கார் விருது வரைக்கும் பெற்றிருந்தோம். இப்படியெல்லாம் பெற்றிருந்த நிலையில் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா நோ அதர் லேண்டுங்கிறது சர்வதேச மட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திரைப்படமாக மாறி இருக்கிறது. அந்த திரைப்படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணினாருங்கிறதுக்காக அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நீங்கள் மூச்சு விட்டா கூட உங்களை நாங்கள் கைது செய்வோம் என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிற. அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்றைக்கும் 2 தடவைகள் இஸ்ரேலுடைய விமான நிலையத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூதிகளுடைய ராணுவ பிரிவு. இன்றைக்கும் அவர்கள் பாலஸ்டைன் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்குதல்களாக நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் துல்லியமாக நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இஸ்ரேலுடைய அறிக்கை பிரகாரம் நாங்கள் அதை தடுத்து நிறுத்திட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலை அவர்கள் தடுத்து நிறுத்தவில்லை. யுஎஸ் இன்றைக்கு யமன் மீது நடத்திய தாக்குதல்களை 2 அப்பாவிகள் யமனில் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் யமனுடைய ஹூதிகள் போராளி குழு 2 தடவைகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய விமான தளத்தின் மீது. அதை தாண்டி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீதும் 2 தடவைகள் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் சிரியா மீதும் மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேல். ஒரு புறம் சிரியாவை தாக்குகிறார்கள், யமனில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி லெபனானுடைய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துகிறார்கள், காசாவில் மொத்தமாக தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலேயும் தாக்குதல்களை நடத்துகிறார். ஒரே நேரத்தில் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே 5 இடங்களில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் யமன் மக்களுக்காக, லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்காக என்று அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் சகோதரர்களே. நாம் பிரார்த்தனை மட்டும் தான் செய்ய முடியும். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.